உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இந்த அருமையான குரலோட வேளாண் பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கும் போது எனக்கு சின்ன ஒரு நினைவு ஞாபகம் வருது. ஆகாஷ் சார் இடையில ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, நீ உனக்கான உழைப்பை கொடுக்கும் போது தவிர மற்றவங்களுக்காக நீ என்னைக்கு உழைக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் ஒரு உண்மையான ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இடையில ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்வு எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் எடுத்த கிளாஸை விட இன்னைக்கு நான் இந்த அக்ரி பட்ஜெட்டுக்காக நோட்ஸ் மேக் பண்ணும்போது கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கும் போது அவ்வளோ விதமான ஸ்கீம்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறையா இனிஷியேஷன்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்ததுலையும் இதே மாதிரி நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்குறாங்க. யாருக்காக அப்படின்னா, நம்மளோட விவசாய பெருமக்களுக்காக. ஸோ நம்மளோட தலையாய கடமை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரிலாம் நமக்கான ஒரு சப்போர்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணுறாங்கன்றத நம்ம தான் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்கணும். பெரும்பான்மையானவர்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. வெளி உலக அனுபவம் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஸோ படித்த நாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இப்போ இந்த கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு உண்மையாகவே ஒரு ஆத்ம திருப்தியோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பாருங்கள், 2025-26 வேளாண் நிதிநிலை அறிக்கை. இது கூடவே நம்ம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்னலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்ற டாப்பிக்கை நம்ம எக்ஸ்ட்ரா இதில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வெறும் கன்னடா மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின் ஏரியாவும் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போன நம்ம கிளாஸ் எடுத்தோம்ல ஜென்ரல் பட்ஜெட், அந்த ஜென்ரல் பட்ஜெட்டோட எவ்வளவு ஃபினான்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சும்மா ஒரு ஷார்ட் ரிவிஷன், இதை சும்மா ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு பட்ஜெட்டோட சிம்பிளிஃபைடு என்னென்ன விஷயங்கள் எதுக்காக, மொத்த வருவாய் வரவுகள், மொத்த செலவினம், எவ்வளவு மூலதன செலவினம் இருக்குது, எவ்வளவு பற்றாக்குறை இருக்குது, எல்லாமே எந்த அளவில் அப்படின்னா கோடிகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. துறை வாரியான ஒதுக்கீடு, ஊரக வளர்ச்சிக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு, ஓய்வூதியத்துக்கு, நகராட்சி நிர்வாகம் அவங்களுக்கு, அடுத்து உள்துறை, மதுவிலக்கு, வேளாண்மை, உழவர் நலன் பாதுகாப்பு, போக்குவரத்து துறை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸும் பிரிச்சிருக்காங்க. அப்புறம் கல்விக்காக முக்கியமாக நம்ம பார்த்தது டிஎன்பிசியோட ஃபேவரட்டான ஏரியா சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம், பள்ளி நிறைவு திட்டம், காமராஜர் பள்ளி மேம்பாடு திட்டம். இதே காமராஜர் அவர்களோட பேரில் காலை உணவு திட்டம் பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறது. அடுத்து பாடத்திட்ட மாற்றத்துக்காக, போதைப்பொருள் எதிர்ப்புக்காக ஸோ வெற்றி மடிக்கணினி திட்டம், ஸோ டிஜிட்டல் தளங்கள், டிஜிட்டல் நூலகங்கள், அடுத்து மதுரையில் சட்டக்கல்லூரி, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து சுகாதாரம் சம்பந்தமாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அதில் அரசு மருத்துவமனையில் பிரசவிக்கிற குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து புற்றுநோய் சிகிச்சை. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா சமூக நிதியில் பார்த்திங்கன்னா அண்ணன் சீர் திட்டம், காலை உணவு திட்டத்துக்கு பேர் மாற்றம் கொடுத்தது. அண்ணல் அம்பேத்கர் வெளிநாடு பயிற்சி, வெளிநாட்டில் கல்வி பெறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது. ஸோ அண்ணல் அம்பேத்கரோட தொழில் முனைவோர் திட்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல பார்த்திங்க அப்படின்னா அக்ரி சம்மந்தமான விஷயங்களில் என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இது வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம், மீனவர்களோட தடை காலத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட உதவித்தொகை 6000 7000 இன்க்ரீஸ் பண்ணது. அடுத்து எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் சம்மந்தமான எவ்வளவு ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கானது. டிஎன் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 7 மாநிலங்களில் பார்த்துருந்தோம். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, இந்த இடங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இது மாதிரியான வேறு போன கிளாஸில் பார்த்ததோட ஒரு ஓவர்வியூ ரிவிஷன் தான் அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே அந்தந்த துறைகளுக்காக ஒதுக்கப்பட்ட விஷயங்கள். சரியா? ஸோ போன செஷன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இந்த குறளுக்கான அர்த்தம், உழவு தொழில் செய்கிறவங்க தான் மற்ற எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு
அடித்தளமாகவும் அச்சாணியாகவும் செயல்படுறாங்க. அவங்க தான் இவங்கள தாங்கி நிறுத்துறாங்க அப்படின்னு திருவள்ளுவர் அழகா அந்த குறள்ல சொல்றாரு. சரிங்களா? உலகெல்லாம் ஒளிவிளங்கும் உழவர் உழும் உளவாளே என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பரும் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் எனவும் என்றும் உழவே இனிது எனவும் பெருமைமிகு பெண் புலவர் ஔவையாரும் உழவு தொழிலின் சிறப்பினை உயர்த்தி கொள்ளியுள்ளார். இவங்க எல்லாமே நம்மளோட சிலபஸில் இருக்கிற முக்கியமான ஆளுமைகள். ஸோ இவங்க சொன்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அதுவும் பட்ஜெட் செஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அவசியம் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரியா? அடுத்து பாருங்க, 1960 முதல் 1980 வரையிலான பசுமை புரட்சி காலத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு, பாசன விரிவாக்கம், வேளாண் கடன், அரசின் கொள்முதல் கொள்கைகள் ஆகியவற்றால் உணவு பாதுகாப்பை நோக்கிய மாற்றம் நிகழ்ந்தது. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 1960 டைமில், அதுக்கு அடுத்து 1980 டைமில், 1990ல், அடுத்து 2000 ரேஞ்சில், இப்போ 2020-26 ரேஞ்சில், இதை ஒரு 4-5 செக்மெண்ட்டாக வந்து இதை பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னா என்ன கேட்கலாம்னா, கிரீன் ரெவல்யூஷன் இருக்கா, கேள்விப்பட்டிருப்பீங்க. பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பசுமை புரட்சி அப்படின்றத ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இனிஷியேட் பண்ணாங்க? பசுமை புரட்சி 1, 2 அப்படின்லாம் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எப்போ இனிஷியேட் பண்ணாங்க? அந்த பசுமை புரட்சியோட தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு மேற்கோள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு வல்லரசாவதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹிஸ்டரியில நீங்க ஒரு கண்டென்ட் பார்த்துருப்பீங்க. ஹிஸ்டரி படிக்கும் போது விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான். ஸோ நெக்ஸ்ட், இந்த அக்ரி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எப்படி இருக்குன்னா, கான்செப்ட் தான் நிறையா கொடுத்துருக்குறாங்க, இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப செலக்டிவாக நான் பார்த்து தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தது. பட் இதில் கிட்டத்தட்ட இருந்த ஒரு 95 பக்கமுமே ரொம்ப முக்கியம் தான். இது அவசியம் நீங்கள் எல்லாமே பாருங்கள். சரியா? அந்த அக்ரி பட்ஜெட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடது ரிலீஸ் பண்ணது ஃபுல்லாக எல்லாமே பாருங்கள். அதில் ரொம்ப செலக்டிவாக தான் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தது. எதையுமே ஆனால் ஸ்கிப் பண்ணவும் முடியல. சரிங்களா? பட் நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டு வர போகிறதா இருக்குது. நிறையா வந்து அமௌண்ட் ஒதுக்குறதை பற்றி தான் நிறைய இது கொடுத்துருந்தாங்க. அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஊரில் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத ஒரு ஐடியாவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, பக்கத்தில் நம்ம ஊர் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அங்கே இருந்த விவசாய மக்களுக்கு இதை தெரியப்படுத்தலாம். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களோட, நம்ம தினம் வந்து பயன்படுத்துகிற விஷயங்களோட தொடர்புடையது. அதனால் நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும். அவசியம் நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் செய்யுங்க. சரியா? அடுத்து, வேளாண்மை பாதிக்கப்பட்டால் வேறு எந்த துறையும் சரியான பாதையில் செல்ல முடியாது. இஃப் அக்ரிகல்ச்சர் கோஸ் ராங், நத்திங் எல்ஸ் வில் ஹாவ் சேஞ்ச் டு கோ ரைட் என்று வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் கூறியுள்ளார். சரியா? ஸோ இவருக்கும் நம்ம ஏற்கனவே கேட்டிருந்த கொஸ்டினுக்கும் நிறையா தொடர்பு உண்டு. ஸோ அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை அந்த சரௌண்டிங். சரியா? டெல்டா அல்லது டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு ரூபாய் 134 கோடி 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டது. சரியா? ஸோ அந்த குறுவை தொகுப்பு திட்டத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேற என்னன்னா அப்படின்னா, குறுவை, சம்பா, அடுத்து தாளடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா ராவி, சையத், காரிஃப் இதெல்லாம் பருவங்கள் பார்ப்பீங்க. சரியா? இந்த சம்பா, குறுவை, தாளடி அப்படின்ற பருவம் என்னென்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ராஃபி, சையத், காரிப் இதோட பருவங்கள், அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பயிரிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், மானாவாரி பயிர்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரியா? மானாவாரி பயிர்கள்னா என்ன அர்த்தம்? நஞ்சை நிலம், புஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா? எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து, அதோடு இத்திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்திட தொடர்ச்சியாக ஆய்வுக்கூடங்கள் நடத்தி கண்காணித்து வருகின்றனர். இதனால் இதுவரை 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரியா? இதெல்லாம் ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன். குறுவை சாகுபடி எவ்வளவு இடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை 37 மாவட்டங்களை உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்கள் செயல்படுத்த ரூபாய்
648 கோடியே 55 லட்சம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த திட்டம் தான் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். சரியா, இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்றத ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க, இதோட செயல்பாடு நோக்கம் என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கிசான் கிரெடிட் கார்டுனா என்ன, எப்போ கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நபார்ட் பேங்க், நபார்ட் NABARD நபார்ட் பேங்க் அப்படின்றதோட அப்ரிவேஷன் என்ன, நபார்ட் பேங்கோட செயல்பாடுகள் என்னென்ன. சரியா, நிறைய விஷயங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னடா கொஸ்டின் கட்டுக்கிட்டே இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். போன வீடியோலேயே நீங்கள் வந்து கிளாரிஃபை ஆகிருப்பீங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரியா, ஸோ இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்னினோ நிகழ்வில் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவை பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஸோ வேளாண் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது ஒன்று மழை ஹெவியாக போயிடுறதோ இல்லை வந்து மழை பெய்யாமல் பொய்த்து போகிறதோ வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ரைட். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் கேட்கலாமா? ஸோ இந்த எல்னினோ அப்படின்னா என்ன, இதில் சூப்பர் எல்னினோ அப்படின்னா என்ன அர்த்தம், சரியா, என்ன மீன் பண்ணுறாங்க, இது என்ன சொல்ல வருது. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் கான்டிஜென்சி பிளான் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சரியா, ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதில் இந்த ஒரு வார்த்தை கான்டிஜென்சின்ற வார்த்தையை எடுத்துக்கலாம். இந்த கான்டிஜென்சி அப்படின்ற வார்த்தையை எடுத்து நம்ம என்ன ரீகால் பண்ணலாம் அப்படின்னா, பாலிட்டியில் கான்டிஜென்சி ஃபண்ட் அவசரகால நிதி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இந்த அவசரகால நிதி அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் என்ன அப்படின்றத பார்க்குறேங்க. அடுத்து பாருங்க, நீர்ப்பாசன பரப்பை அதிகரிப்பதை இந்த அரசு தொலைநோக்கு திட்டமாக கொண்டுள்ளது. பண்ணை குட்டைகள், ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் போன்ற பாசன ஆதாரங்களை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மானாவாரியாக உள்ள சுமார் 2600 ஏக்கர் பரப்பு பாசனம் பெறும். இது தவிர நுண்ணீர் பாசன அமைப்புகளால் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதன் வாயிலாக சுமார் 50,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பெறும். சரியா, இதில் வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சொட்டு நீர் பாசனம், இதான் அந்த நுண்ணீர் பாசனம் சொல்றாங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்ற மெத்தடை எப்போ முதல்ல வந்து இன்ட்ரோ பண்ணாங்க, சொட்டு நீர் பாசன முறை. ஸோ அடுத்து சங்க இலக்கியத்திலேருந்து ஒரு மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. சரியா, செங்கோட்டு பல்லு அப்படின்றதுலேருந்து முந்தி தரிதடித்து முச்சாரியாய் மறித்து நைந்திடவே சேறு கலக்கி நயமாக நாளுளைவு பிந்துழுது கட்டி போர்த்து மிதித்து அழுத்தி பந்தியாக வரப்புப்படுத்தி கொத்தி திருத்தி திரை கொண்டு அங்கு தண்ணீரை தேங்க வடித்துவிட நிறையாய் மடைகள் நீங்கி பரம்படித்து குறைவில்லாமல் குண்டினில் கொளிஞ்சி போட்டு மதித்து விரை நெல்லின் கோட்டை எடுத்து வந்து விதைத்து நாற்றுவிட்ட செய்தியை செங்கோட்டு பல்லு சிறப்பாக விவரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லு அந்த சிற்றிலக்கிய வகையிலேருந்து இந்த ஒரு மேற்கோளை கொடுத்துருக்குறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோம். அடுத்து இயற்கை உயிர்ம வேளாண்மை முறைகள் ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் ரூபாய் 600 கோடி மதிப்பில் 5ஆண்டு திட்டமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. சரியா, ஸோ ரசாயன உரங்களுக்கு மாற்றாக உயிரி உரத்தை பயன்படுத்தணும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண் முறையை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக 600 கோடி ரூபாய் வந்து முதலீட்டில் 5ஆண்டு திட்டமாக 5 இயர் பிளானா தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாங்க. மண்வளத்தை அறிந்து அதற்கு ஏற்பட்ட சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 4 கோடி 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண் நல அட்டை, முன்னாடி இது பேர் மண் வள அட்டைன்னு இருந்துச்சு, ரெண்டும் ஒன்று தான், மண் நல அட்டை வழங்கப்படும். சரியா, ஸோ எத்தனை பேருக்கு அப்படின்னா 1 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்க போறாங்க. எவ்வளோ அப்படின்னா 4 கோடி ரூபாய் வந்து மாநில நிதியிலேருந்து கொடுக்க போறாங்க. மண் நல அட்டை, வள அட்டை இல்லை நல அட்டை ரெண்டு ஒன்று. உழவர் அடையாள எண் சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடியே 16 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் வந்து வழங்கப்படுது. இது அதுக்கு அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்டோட
பார்ட்னர்ஷிப்போட அடுத்த செக்டார் இதை பண்ண போகிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மண் வள அட்டை. அடுத்து பாருங்க, இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும் 7500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும் 2026-27ஆம் ஆண்டில் 9,12,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதில் என்ன பண்றாங்கன்னா, இயற்கை வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள ஊக்குவிக்கும் விதமா என்ன பண்றாங்கன்னா, 2ஆம் வருஷத்துல வந்து இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகளோட அதோட கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக 9 கோடி ரூபாய் 12 லட்சம் 9 கோடியே 12 லட்சம் நிதி ஒதுக்கீடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க, உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்குடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் வந்து செலவு பண்றாங்க. ஏன்னா மண்புழுக்கள் தான் விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண்புழு என்ன பண்றாங்க அப்படின்னா, மண்ணுக்குள்ள வலை மாதிரி அதை பின்னல் ஏற்படுத்தி அதில் தங்கியிருக்கும். அந்த வலைப்பின்னல்கள்ல என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ள தோண்டி தோண்டி போக போக வந்து அது வந்து அந்த உரங்கள் மழை நீரை சேகரிக்கவும் பார்த்தீங்க அப்படின்னாலும், காய்கறிகளோட சத்துக்களை வந்து அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றனாலும் இந்த மக்கிய உரங்கள் அப்படின்றத ஏற்படுத்துறதுலையும் முக்கிய பங்காற்றுறது. சரியா? ஸோ அதனாலதான் மண்புழுக்குள்ள விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27ஆம் ஆண்டில் 122 கோடி 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். ஸோ அடுத்து, நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம் அப்படின்றத ஏற்படுத்துறாங்க. விவசாயிகளுக்கு இடுபொருள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடுபொருள் அப்படின்னா அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ப்ராடக்ட்ஸ். நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27ஆம் ஆண்டு முதல் ஒன்றிய அரசை நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அவர்களின் நலன் கருதி 7730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கப்படும். சரியா? ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா, விதைக்கும் நெல். சரியா? அது வந்து இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ கொடுக்கறதுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? மேக்ஸிமம் கான்செப்டாக இருக்கும். சில இடங்களில் கண்டென்ட் இருக்கும். நான் ஒரு தடவை ஃபைனலாக சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் ரிவிஷனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கொஷினாக கேட்டுறேன். நீங்கள் அந்த கொஷினை நோட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். சரியா? அடுத்து, 2026-27ஆம் ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சரியா? ஸோ ஸ்டேட் ஃபண்ட்லேருந்து உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம், சரியா, ஏஐ பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது எதுக்காக, என்ன ஏது, எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் அதோட நோக்கம் செயல்பாடு எல்லாமே இனிமே தான் சொல்லுவாங்க. அடுத்து, தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். உங்களுக்கு இந்த சிறுதானியம் அப்படின்னால என்ன வரணும் அப்படின்னா, மில்லட் இயர். சரியா? மில்லட் இயர், சிறுதானிய ஆண்டு அப்படி சொல்லிட்டு எந்த வருஷத்தை நம்ம அனுசரித்தோம் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி இப்போ 2026 இருக்கா, இது வந்து உலக பெண் விவசாயிகள் தினம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026 உலக பெண் விவசாயிகள் தினம் மற்றும் இல்லைனா ஆண்டு 2026 ஸ்டார்ட் பண்றதுலேருந்தே அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதை உலக பெண் விவசாயிகள் ஆண்டா வந்து கன்சிடர் பண்றாங்க. சரியா? ஸோ அதில் பாருங்க, சிறுதானியம் அதிக சத்துக்களுடன் மருத்துவ குணங்கள் உள்ளடக்கிய சிறுதானிய பழக்க வழக்கங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ஃபேமஸாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை வந்து என்ன பண்ணணும்னா, ஹோட்டலில் ரெகுலர் நம்மளோட ஃபுட்டில் என்ன பண்ணணும்னா கொண்டு வரணுன்றதுக்காக அதுக்கான சில இனிஷியேஷன்ஸ். கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் அதோட சாகுபடி பரப்பளவை அதிகப்படுத்தி அதோட உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அப்படின்றது செயல்படுத்தப்படுது. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் இதோட கண்டினியூஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு சில பணம் ஒதுக்கீடு பண்ணிடுறாங்க. அடுத்து இதே இதில் மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு குறுதானிய இயக்கம், சிறுதானியம் மாதிரி இது வந்து குறுதானியம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பாருங்க. வறட்சியை தாங்கக்கூடிய குறைந்த நீர் தேவை கொண்ட அதிக ஊட்டச்சத்து மற்றும் நார்ச்சத்து உடைய குறுதானியங்களான சாமை, திணை, வரகு. சரியா? வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, பனிவரகு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. ஸோ சிறுதானியம், குறுதானியம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்க. குறுதானியம் அப்படின்னா அது வந்து வறட்சியில் இருக்கும், தண்ணி அதிகமாக தேவைப்படாது, ஆனால் ஊட்டச்சத்து, நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம்.
ஸோ பருத்தி அப்படின்னாலே நமக்கு மைண்டில் வர வேண்டியது என்ன அப்படின்னா, அதிகமாக இது விளையிறது எங்கே அப்படின்னா கரிசல் மண்ணில் தான் விளையும். சரி, இது அடிக்கடி டிஎன்பிசியில் இந்த ஜாகிரபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜாகிரபி டாப்பிக்கில் கேட்குற கொஸ்டின் இதுதான். சரிங்களா? அடுத்து இந்தியாவின் மொத்த 100 திறனில் 46% விசைத்தறியில் திறனில் 22%, கைத்தறி திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைந்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. சரியா? இந்த பருத்தியை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, வெள்ளை தங்கம், இங்கிலீஷ்ல கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டின் சராசரியாக 3 லட்சம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? 3,14,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. 2,50,000 பொதிகள் பால்ஸ் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையானது 120 லட்சம் பொதிகளில் 98% பிற மாநிலங்களில் இருந்தே பெறப்படுகிறது. ஸோ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நம்மகிட்டேருந்து கிடைக்க மாட்டேங்குது, உடனே வெளியிலேருந்து தான் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பருத்தி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நடவு முறை, அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல், பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடுபயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். சரியா? ஏற்கனவே ஒரு 5ஆண்டு திட்டம் பார்த்தோம், இதுல ஒரு 5ஆண்டு திட்டம். சரியா? ஸோ அடுத்து 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27,21,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சரியா? மொத்தம் பயன்பெற விவசாயிகள் எத்தனை பேர் அப்படின்னா 40,000 விவசாயிகள். எவ்வளவு ரூபாய் அப்படின்னா 27,21,00,000. எவ்வளவு பரப்பளவு அப்படின்னா 73,360 ஏக்கர் பரப்பளவு. சரியா? ஸோ பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து மக்காச்சோள உற்பத்தி பாருங்க. விவசாயிகளின் நல்ல வருமானம் ஈட்டும் வகையில் 2026-27 ஆண்டில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாடு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் ரூபாய் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். ஸோ மேஜரா நம்ம பார்க்கறது எல்லாமே யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டோட ஷேரிங்காக தான் வந்துட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து வேளாண் காடுகள் திட்டம் தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் காற்று சுற்றுப்புற சூழலை பாதுகாத்திடவும் விவசாய நிலங்களில் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்கிடவும் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 ஆண்டில் 17,70,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். சரியா? ஸோ இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு மீள கொண்டு வந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான வேளாண்மையும் மேம்படுத்துவதற்காக 12,500 ஏக்கர் பரப்பிலான சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்படுகின்றன. மீட்டெடுக்கப்பட்டு தேக்கு, அதில் என்னென்னலாம் பயிரிடுறாங்கன்னா பாருங்க, தேக்கு, மகாகனி, சந்தனம் போன்ற மரங்கள், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மர வகைகளை ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேளாண் காடுகள். சரி, ஸோ இது சம்மந்தமாக என்ன அப்படின்னா வேர்ல்டு லெவலில் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்காக என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறாங்க, என்னென்னலாம் மாநாடுகள் வந்து நடத்திருக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேர்ல்டு கன்சர்வேஷன் டே, ஓகேவா, அது என்னைக்கு, அதே மாதிரி இந்த வனம் பாதுகாப்புக்காக என்னென்ன விஷயங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வனம் பாதுகாப்பு சம்பந்தமா பாருங்க, நம்ம எங்க பார்த்துருப்போம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல பார்த்துருப்போம். ஆர்டிகல் 48A சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஓகேவா? அந்த 48A ஆர்டிகல் எந்த அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க? அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஆர்டிகல் 51AG. இந்த 51AG அப்படின்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உள்ள ஆர்டிகல். அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், அது எப்போ போட்டாங்க? வன பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ போட்டாங்க? காடுகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? அடுத்து வன விலங்குகள் பாதுகாப்பு, அதையும் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. அடுத்து யானைகள் பாதுகாப்பு திட்டம், முதலை பாதுகாப்பு திட்டம்,
ஆமைகள் பாதுகாப்பு திட்டம், முதலை பாதுகாப்பு திட்டம், கடல் ஆமை பாதுகாப்பு திட்டம், நீலகிரி வரையாடு திட்டம், இதெல்லாம் எப்பப்போ கொண்டு வந்தாங்கன்னு ஒன்று ஒன்றா கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ரைட். அடுத்து பாருங்க, வனவிலங்குகளிலிருந்து காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். ஸோ இது என்ன அப்படின்னா, நிறைய படங்களில் கூட பார்த்துருப்போம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில் காட்டுப்பன்றியோ இல்லை வேறு ஏதாவது பயிர்களை அழிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நிறைய மின்வெளிகள்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ அந்த விண்வெளிகளில் மாட்டிக்கிட்டு அந்த உயிரினம் செத்தும் போகும். அது நிறைய இடங்களில் நம்ம யானையும் பார்த்துருப்போம், இந்த மாதிரி காட்டுப்பன்றிகளும் பார்த்துருக்கோம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் இன்ஸ்டியூஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஏற்படுத்துகிறாங்க. பாருங்கள், காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். வனவிலங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு முறைகளை தொன்று தொட்டே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பறவைகளை கவன் கொண்டு அடித்தும் மூங்கில்களால் செய்த தட்டை என்ற இசைக்கருவியை முழங்கியும் மகளிர் திணைப்புணம் காத்ததை ஒளிக்கலை தட்டை புடையுணர் புனம் தொறும் கிளிகடி மகளிர் விடுபழு பூசல் என்று பன்றிகள் செல்லும் சிறிய வழிகளில் அவை புகுந்து மாட்டிக்கொள்ளும்படியான பெரிய கற்பலகைகளை அடார் என்றும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு தமிழில் கொடுத்து பொருள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்றும் அரிய பொறிகள் வைத்து ஆடவர் காத்ததை விளைபுணம் நிலத்தலின் கேழல்னா பன்றி, கேழல் அஞ்சி குலைதொறும் மாட்டிய இருங்கல் அடார் அரும்பொறி என்று மலைபடு கடாம் கூறுகிறது. சரியா? ஸோ இந்த பன்றியை தடுத்ததும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பறவைகளை விரட்டினது பற்றி மலைபடு கடாம் அப்படின்ற நூல் விவரிக்குதுன்னு சொல்லிருக்கு. மலைபடு கடாம் அப்படின்ற நூலோட வேற ஒரு பெயர் என்ன, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். சரியா? ஸோ அம்பேத்கர் அவர்களோட பேரில் நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒரு இடங்களையும் ஒரு திட்டங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேரில் கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன பார்த்தோன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அம்பேத்கர் அவர்கள் மகர் சத்தியாகிரகம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பகிஷ்கித் கித்தகர்ணி சபா, ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ அம்பேத்கர் அவர்களோட இளமை காலம், அவங்களோட படிப்பு முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட இனிஷியேஷன், அவங்க கட்சி ஆரம்பிச்சது, அது ஒரு ஷார்ட்டாக சொல்ல முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகள் திட்ட பயன்களை தடையின்றி அடையவும். இது குறிப்பாக யாருக்கு அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப், அவங்க இந்த பீப்புளுக்காக உள்ள திட்டம் தான் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாய திட்ட பலன்கள் தடையின்றி அவங்களுக்கு கிடைக்கும். சரியா? எந்த ஒரு அவங்களுக்கு டிலேவும் ஆகக்கூடாது. நீர் ஆதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பை தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். சரியா? ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தங்கறதுக்கான இடங்கள், அதுக்கடுத்து அவங்களுக்கான இயந்திரங்கள், அதுக்கடுத்து சோலார் பேனல் மூலியமா ஒர்க் பண்ற அந்த பம்பு செட்டுகள், இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகளின் புன்சை நிலங்கள் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் மூலம் 100% மானியத்தில் மின் மோட்டார்கள் இல்லைன்னா சூரிய சக்தி மோட்டாரும் வழங்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் சிறு குறு விவசாயி விருது. ஸோ அஞ்சலை அம்மாள் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்துடணும். சரியா? இவங்களோட முழுமையான பேரே கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு தான் வந்திருக்கும். சரியா? ஓகே. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஞ்சலை அம்மாள் அவர்களோட பிறப்பு இறப்பு எப்போ அப்படின்றத மந்த் டேட் இயரோட போடுங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து அஞ்சலை அம்மாள் அவங்களோட சோஷியல் கான்ட்ரிபியூஷன் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, எப்போ காந்தியை முதல்ல மீட் பண்ணாங்க, விடுதலை போராட்டத்தில் எப்போ பங்கேற்றுத்தாங்க, ஸோ இந்த கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்றவங்களோட சுதந்திர போராட்டத்துக்கான பங்கெடுப்புகள் என்னென்ன அப்படின்றதையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் சொல்லுங்க. ரைட்? பாருங்கள், தலைவர்களோட பேர்களை நிறைய இடங்களுக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம் எல்லாத்தையும். 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பேர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 10 விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே எவ்வளோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 2,50,000. சரியா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2,50,000. ரெண்டாவது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000. மூணாவது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000, 2,50,000, 1,50,000, 1,00,000. சரியா? ஸோ சிறுதானியங்கள் பயிர் வகைகள்லாம் பயிரிட்டு அந்த காம்படிஷன் பண்ண போகிறாங்க. யாரோட பேரில் அப்படின்னா
மக்கள் சேவகர் கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்களோட பேரில் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு 2.5 லட்சம், செகண்ட் ப்ரைஸ்க்கு 1.5 லட்சம், தேர்ட் ப்ரைஸ்க்கு 1 லட்சம் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசு வழங்க உள்ளது. சரியா? எவ்வளோ அப்படின்னா மொத்த மதிப்பீடு 50 லட்சம் ரூபாய். இதோட இந்த ப்ராசஸ்க்கான ஒதுக்கீடு இந்த ஸ்கீமுக்காக. சரி, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது. சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கவர்மெண்ட் பேஸ் பண்ணி அவங்க ஸ்கீம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக கவனமாக பார்த்து படிக்கணும். நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். யாருக்கு அப்படின்னா ஒரு 9 வகையான பயிர்கள் கொடுத்துருக்காங்க. நெல், சிறுதானியம், பயிர் வகை, எண்ணெய் வித்து, பருத்தி, இது மாதிரி ஒரு 9 வகை. ஓகேவா? அதில் 2 ஏக்கர் பரப்பளவில் அளவு 2 ஏக்கர் பரப்பளவில் அதிக மகசூல், 2 ஏக்கரில் யாத மகசூல் அதிகமாக வாங்குறாங்களோ அந்த விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி அப்படின்ற ஒரு விருது கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக எவ்வளோ அப்படின்னா 50,000 ரூபாய், 2வது ப்ரைஸாக 25,000 ரூபாய், 3வது ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. சரியா? மொத்தம் வந்து 90 ப்ரைஸு. அதில் வந்து திட்ட ஒதுக்கீடு 67 லட்சம். சரியா? 67,50,000 வந்து மொத்த ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. கிளியரா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா ஓவராலாக வந்து கடலூர் அஞ்சலை அம்மாளோட பேரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 2.5 லட்சம், 1.5 லட்சம், 1 லட்சம். அடுத்து குறிப்பிட்ட ஒரு 9 பயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வெற்றி விவசாயி விருது. சரியா? அடுத்து பாருங்க, சிறந்த உயிர்மை விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது. சரியா? இயற்கை விவசாயம் மூலயமா உயிர் உரங்கள் பயன்படுத்தி, சரியா, வேதி உரங்கள் இல்லாமல் உயிர் உரங்கள் பயன்படுத்தி செயல்படுத்துகிற விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது. உயிர்மை வேளாண்மை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்மை வேளாண்மை முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்மை விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம், அதாவது மொத்தம் ஒரு ஆளுக்கு 2 லட்சம் அப்படின்ற கணக்கில் மொத்தம் 10 லட்சம் ரொக்கமும் இந்த விவசாயிகளை இந்த விருதுகளை வழங்க 11 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. சரியா? ஸோ 5 லட்சம், 5 × 2 11 லட்சம், மீதி 1 லட்சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்லாம் கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒதுக்கீடு. கரெக்டாக ஷோராக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன கூட தான் கொடுப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி. ஸோ இது மாதிரி நிறையா திட்டங்கள் இருக்குது. நான் ரொம்ப செலக்டிவாக தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இந்த பிடிஎஃப்ல இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 95 பக்கம் இருக்குது. அதை கிறிஸ் பண்ணி ஒரு 42-45 பக்கத்துக்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் ஒரு இனிஷியேஷன், கயிறு திரிக்கிறதுக்கு, தேங்காயிலேருந்து எடுத்து கொண்டு வரதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பனை மரத்தோட வளர்ப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையா அந்தந்த மாவட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஊர் சரௌண்டிங்கில் அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்களா இருக்கிறீங்கன்னா அதை மக்கள்கிட்டையும் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர்கிட்டையும் செல்ல வச்சிங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியப்படும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை வந்து பயனடைவாங்க. சரிங்களா? அது பாருங்க, விதை சுத்திகரிப்பு திறனை, அதாவது இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாலாம் நிறையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து சரியான கம்யூனிகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. நிறையா நெகட்டிவான விஷயங்கள் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுது கடன்னு. ஆனால் தேவையான முக்கியமான ஒரு நாட்டையும் சமூகத்தையும் முன்னேற்ற வேண்டிய விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. நம்ம தான் அதுக்கான இனிஷியேஷன் எடுக்கணும். அதோட முக்கிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நம்ம மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நம்ம தான் அந்த இனிஷியேஷனை கொண்டு போகணும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து பாருங்கள், விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம், விழுப்புரம் மாவட்டம் இருள்வேல்பட்டு. இந்த இருள்வேல்பட்டு ரொம்ப முக்கியம். யூனிட் 6 நம்ம பார்க்கும்போது இந்த இருள்வேல்பட்டு முக்கியமான ஒரு இடத்துல வரும். ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7,10,00,000 ரூபாய் 7,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு பற்றி ஆய்வு. சரியா? கள்ளக்குறிச்சி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கோஆபரேட்டிவ் அந்த மில்லில் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் கூட்டமைப்பின் பேரில் நாளொன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கை மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை
தயாரித்திட 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படுகிறது. ஸோ அந்த சர்க்கரை ஆலைகளிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் தயாரிப்பு இது எதுக்காக அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஃபியூலாக யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்து பாருங்க, நீர் மேலாண்மைக்கான முக்கியமான ஒரு திட்டம். சரியா? துளி துளி தண்ணீர் திட்டம். துளி 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 மழையாய் வந்தாலே அப்படின்னு ஒரு பாட்டை ஒரு கழி விட்டுருக்கீங்களா? ரைட். ஞாபகம் இருந்துச்சுன்னா பாட்டை ஒரு 2 நிமிஷம் அப்படியே பாடிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க செஷனா. ரைட். எப்போதுமே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ட்ரையாக பார்க்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், அப்படியே கிளாஸ் பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணால் திரும்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் லைஃபோட ஒன்றி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிக்கிறத எப்போதுமே தனியாக பார்க்காதீங்க. நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சொல்கிற விஷயம் அதுதான். படிக்கிறத நம்ம லைஃப்லேருந்தே வேற ஒரு விஷயமா எடுத்து பண்ணீங்க அப்படின்னா போர் அடிச்சு போயிடும். அப்புறம் படிக்கிறது பிடிக்காம போயிடும். ப்ராசஸை என்ஜாய் பண்ண மாட்டோம். சரி, ஐயோ படிக்கணுமே, காலைல எந்திரிக்கணுமே, நைட்டு படிக்கணுமே, மதியானம் படிக்கணுமே, ஐயோ இவ்வளோ படிக்கணுமே ஒரு ஒரு நமக்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஓகே நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப் காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறது, டே டைமில் ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறது, ஈவினிங் ஒரு 1 ஹவர் படிக்கிறது, நைட்டு ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கிறது, இதுதான் நம்மளோட ரொட்டீன் லைஃப். இது இல்லாமல் கூட வந்து நம்மளோட மற்ற எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க்கில் நம்மளோட டே டு டே லைஃப்பில் அந்த படிக்கிறதையும் ஒரு பாட்டாக சேர்த்துக்கிட்டீங்க. அது கூடவே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அது கூடவே சேர்ந்து குக் பண்ணுங்கள், படிங்க, பாட்டு பாடுங்க, வாரத்தில் ஒரு நாள் பிரேக் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வாங்க, பிடிச்ச நண்பர்களோட போயிட்டு பாசிட்டிவாக இருக்கிறவங்களோடலாம் போய் சேர்ந்து பழகுங்க. ஸோ நல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு மைண்டை வந்து தியானம் பண்ணுங்கள். வாட் எவர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்களோட மைண்டை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும், அவ்வளோதான். சரியா? அப்போ படிக்கிறதுன்றத உங்களோட லைஃப்பில் ஒரு பாட்டாக கொண்டு போங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பாட்டு பார்க்குறீங்களா? துளி 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 மழையாய் வந்தாலே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அப்போது இந்த திட்டம் பேர் அதான், துளி துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தண்ணீருமை குன்றும் நடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின் அப்படின்னு ஒரு திருக்குறள்ல, மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பொய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும் என்பது வள்ளுவரின் வாக்கு. ஸோ திரும்ப வந்து மழை பெய்யல அப்படின்னா அவ்வளோ பெரிய கடலா இருக்கிறது கூட வத்தி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதன் அடிப்படையில் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மையை மேம்படுத்தி இருக்கும் நீர் ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நுண்ணீர் பாசன திட்டம், சொட்டு நீர் பாசன திட்டம் ஒன்றிய மாநில நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் குறு சிறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. எதுக்குன்னா சொட்டு நீர் பாசனத்துக்கு. அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் 2,22,794 ஏக்கர் மற்றும் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 785 கோடி நிதி ஒதுக்கீடு வந்து திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த துளி துளி தண்ணீர் திட்டம் அப்படின்றது 2026-27 2,22,794 ஏக்கர்ல வந்து பண்ண போறாங்க. இது மூலயமா எத்தனை பேர் பயனாளிகள் அப்படின்னா 95,000 விவசாயிகள் வந்து பயனாளிகள். எவ்வளவு இதுக்கு நிதி ஒதுக்கீடுனா 785, ஓகேவா, 785 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பனை பாதுகாப்பு திட்டம். இதான் சொன்னா பனை பாதுகாப்பு இயக்கம். கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனை மரம் தமிழகரின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டின் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோட மாநில மரமும் இதான். சரியா? ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர்கள் குடும்பங்கள் பனை மரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனை மரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டின் முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். ஸோ பனை மரங்களை வெட்டுறது, அந்த ப்ராடக்டை வந்து கரெக்டாக பயன்படுத்துறது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக வேல்யூ ஆடட் அந்த குட்ஸாக வந்து அதை வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் விஷயங்கள் இனிஷியேஷன் கொண்டு வர போகிறாங்க. சரியா? ஸோ இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனை கன்று விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2,10,00,000 ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அப்போ பனைக்காக 2 லட்சம் கிட்டத்தட்ட ஒதுக்குறாங்க கோடி. சரியா? ஓகே, 2,10,00,000. ரைட். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ 2,10,00,000.
அடுத்து பாருங்க, நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் நகர்ப்புறங்களில் வீட்டை சுற்றியுள்ள நிலப்பகுதியிலும் செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம் மற்றும் நீரியல் தோட்டம் ஆகிய அமைப்புகளில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மனமலர்ச்சியையும் நலமான சூழ்நிலை ஏற்படுத்த வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். சரியா? நம்ம வீட்டில் மாடி தோட்டங்கள் பண்றாங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியேஷன் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம், ஓகேவா, வீட்டு தோட்ட திட்டம், கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்றாங்க. அவசியம் நீங்கள் எல்லாருமே இதை பண்ணுங்க. நானும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீட்டில் பின்னாடி கொஞ்சம் லேண்ட் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம அந்த பேக்லாம் வச்சு, அந்த க்ரோ பேக்னு சொல்லுவாங்க, கிரீன் கலர் இருக்கும், உள்ள ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சரிங்களா? அந்த பேக்லாம் வாங்கி அதுலேயும் வந்து பண்ணிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. பட் வந்து என்னன்னா ரெகுலராக அதை கொஞ்சம் நம்ம அது ஃபர்ஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இனிஷியேஷன்லாம் எடுத்து பண்ணுங்க. காய்கறி வளர்க்குறது, பூ வளர்க்குறது, நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் இல்லை, அழகாக வார்த்தை கொடுத்துருவாங்க பாருங்கன்னா, மனமலர்ச்சி அப்படின்றது நம்ம பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஒரு செடியை போட்டு நம்மளாவே அதை வந்து என்ன பண்ணணும்னா விதைச்சு அதில் அறுவடை பண்ணி அதை நம்ம பார்க்கும் போது, அறுவடை பண்ணி வெளில எடுக்கும் போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதை வந்து சமைச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும். சரியா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அவசியம் எல்லாருமே. சரிங்களா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம். சரியா? குட்டி குட்டியா இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அழகா நிறைய விஷயங்கள் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை பயன்படுத்த போகிறோம், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் கொண்டு வர போகிறோம். இதான் அதோட முக்கியமான நோக்கமே. சரிங்களா? ஸோ ப்ரொக்கோலி, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை, ஆளி விதைகள், வெங்காயம், பச்சை பயிறு, கொள்ளு, எள், கோதுமை, கீரை வகைகள் ஆகியவற்றின் 7 முதல் 21 நாட்கள் வயதுடைய இளம் நாற்றுகள் தளிர்கீரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சரியா? ஸோ இந்த ப்ரக்கோலி, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, இதோட 7லேருந்து 21 வயசு இருக்கிற அந்த ஒரு நாள் இருக்கிற அந்த தளிர்கீரை தான், அதை தான் நாற்றுகள் தான் என்ன சொல்றாங்கன்னா தளிர்கீரைன்னு சொல்றாங்க. இந்த தளிர்கீரைகளில் முதிர்ந்த கொடியினை விட 40 மடங்கு வரை அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளதாக அறியப்படுகிறது. சரியா? ஸோ இது வந்து டெவலப் ஆகி வந்ததுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த தளிர்கீரையில் தான், அதாவது 7லேருந்து 21 நாள், நம்ம நார்மலாக வந்து கொண்டக்கடலையை சாப்பிட்றத விட அதை முளைக்கட்டி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்னு சொல்கிறாங்களா, ஸ்ப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இதை வந்து 21 நாள், 7லேருந்து 21 நாள் வரைக்கும் இருக்கிறதுல ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஊட்டச்சத்துக்கள் 40 மடங்கு வரைக்கும் அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. சரி, எனவே புதிய முயற்சியாக பொதுமக்களிடையே தளிர்கீரைகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் விதைகள், விதை வளர்ப்பு தட்டுகள், தென்னை நார் கட்டிகள், ஓகேவா, தென்னை நார் கட்டிகள்லாம் ஒரு பாக்ஸாக பாராக இருக்கும், அதுக்குள்ளே தண்ணி ஊற வச்சிங்கன்னா நல்லா அது உப்பி புஷ்ஷுன்னு வந்துடும். அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வேறு மண்ணெல்லாம் கலந்து செடி போட்டு இது பண்ணலாம், நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் சும்மா யூடியூப்பில் போட்டு பாருங்கள். சரியா? மாடி தோட்டங்கள்னு போட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்கும், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம் நேரத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு உட்காந்து நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்தோ நம்மளோட எங்கேயாவது வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், மாடி தோட்டம், வீட்டிலேயே நாங்கள் தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கோட சைடில், வீட்டு பின்னாடிலாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, முன்னாடி சைட்லலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னாலும் அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப்லேருந்து என்னென்னலாம் இந்த மாதிரி ஸ்டம்மர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்றதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். சரிங்களா? அடுத்து நீர்த்தெடுப்பு கருவிகள், வழிமுறை கையேடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 20,000 தளிர்கீரை தொகுப்பு வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய நகர்ப்பகுதியிலும் விநியோகம் செய்யப்படும். இதற்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,20,00,000 ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தால் தற்காலிக பந்தல் அமைப்பில் சாகுபடி செய்யப்படும் கொடி வகை தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் சூழலில் நிரந்தர பந்தல் அமைப்பை ஊக்குவிக்க 11,73,00,000 வந்து நிரந்தர பந்தல் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த கொடி வகை பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக போட்டு மழை நேரத்தில் மட்டும் பாதுகாக்கிறதுக்காக போடுறாங்க. அது வந்து என்னன்னா கெட்டு போயிடுது. ஆனால் அதை நிரந்தர பந்தலாக போட்டு ரெடி பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அடுத்து, வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் நிறைய இடங்களில் நம்ம பார்ப்போம், நியூஸ்லலாம் பார்க்கும்போது வாழை மரம் வந்து பலமான காற்றழுத்தத்தில் சார்ந்துருச்சு, மழை பெஞ்சதுல வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த விவசாயிகளோட கஷ்டம் எவ்வளோ இதாக இருக்கும். சரியா? வளர்த்துட்டு அது வந்து முழுமையான பலனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மரம் விழுந்தால் எவ்வளோ கஷ்டமாக போயிருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத தடுக்கிறதுக்காக, இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டு கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கை பெறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 6,25,00,000 மதிப்பீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
6175 ஏக்கரில் வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வாழைக்கு முட்டு கொடுத்தல். சரியா? இது பாருங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். தென்னையை தாக்கும் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈயை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிழுங்கி, ஐசாரியா புரோமோசோரியா பூஞ்சை ஆகிய ஃபங்கஸ் சரியா ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டிகள் உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். ஆடுதுறையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஆடுதுறையில் கிட்டத்தட்ட இதுகிட்ட மயிலாடுதுறை அந்த சரௌண்டிங்கில், கும்பகோணம் மயிலாடுதுறை சரௌண்டிங்கில் ஆடுதுறையிலையும் இந்த தென்னை ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றது இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர், கண்ணம்பாளையம், தேனி மாவட்டம் வைகையாறு, விருதுநகர் மாவட்டம் தேவதானம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோபெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசோரியா புரோமோசோரியாஸ் உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். சரியா? ஸோ இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக தேனி மாவட்டம், அதுக்கடுத்து கோயம்புத்தூரில் கண்ணம்பாளையம், அடுத்து விருதுநகரில் பார்த்தீங்கன்னா தேவதானம். சரியா? தேனி மாவட்டம் வைகை அணை அப்படின்ற இடத்துல. ஸோ இங்கெல்லாம் இந்த கிரைசோபெர்லா அப்படின்ற இறை விழுங்கி உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரியில் பார்த்தீங்க அப்படின்னா புரோமோசோரியாஸ் அப்படின்ற ஒரு பங்கை பூஞ்சையோட உற்பத்தி மையத்தையும் உருவாக்குறதா சொல்லிருக்காங்க. அது முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வெற்றி வான்மகள் திட்டம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம், விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026ஆம் ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் இப்பதான் நம்ம பார்த்தோம், யுனைடெட் நேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2026 சர்வதேச பெண்கள் ஆண்டா அனுசரிக்கிறாங்க. சரியா? பெண்கள் ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளை எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆட்பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். சரியா? வேளாண்மைக்கு ஆள் இல்லாமல் போறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ட்ரோன் பயன்படுத்தி பெண் தொழில் முனைவர்களை உருவாக்கலாம், அதே மாதிரி பெண் வேலையாட்களை உருவாக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. சரியா? இதுக்காக தகுதி உள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு, சரியா, மகளிர்களுக்கும் உண்டு, ஜென்ஸுக்கும் உண்டு. ஓகேவா? 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம், ஓகேவா, ட்ரோன் பைலட் லைசன்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும். பெண்களை காக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய அரசு பார்த்தீங்கன்னா எதுவும் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் போன இதிலே கேட்டிருந்தேன். சகி நிறுத்த மையம், ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தோழி திட்டம் ஏற்படுத்தினது, போலீஸ் அக்கா திட்டம் ஏற்படுத்தினது எல்லாம் போன கவர்மெண்ட்ல இனிஷியேஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களோ, ஓகேவா, எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஸோ எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் அதை கொடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்தையுமே இது வரைக்கும் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, பார்ப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, கடற்கரையோர தோட்டக்கலை திட்டம். கடற்கரை நமக்கு அருட்கொடை, மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அன்பு கொடை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் ஒவ்வொரு நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரை பயன்படுத்தி, உப்பு தண்ணிக்கு மேலே இருக்கிற நல்ல தண்ணியை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ், ஓகேவா, ஸோ அதை அமைக்க போறாதா சொல்லியிருக்கிறாங்க. நன்னீர் சேமிப்பு கிணறுகள், ஒரு கிணறுக்கு அதிகபட்சமாக 1,50,000 மானியம் அப்படின்றத கொடுக்குறாங்க. சரியா? கிட்டத்தட்ட எத்தனை பேருக்குன்னா 10 விவசாயிகளுக்கு இந்த நீல பசுமை 10 விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் கொண்டு வர போறாங்க. நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ். சரியா? அடுத்து வேளாண்மை பொறியியல் துறையில் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லார்கிட்டையுமே சொந்தமான வாகனங்கள் இருக்காது. சரிங்களா? அதை யாருக்கிட்டையாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்ட்டுக்கு வாங்கி 1 or 2 ஹவர்ஸோ இல்லை 1 day ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த ரெண்டல் கொடுத்துருவாங்க. சரி, அந்த மாதிரி விஷயங்களில் வாடகைக்கு வழங்குறத அதை என்ன பண்ணால் கொஞ்சம் முறைப்படுத்தணும். வாடகைகளை என்ன பண்ணால் ஒரு தரம் கொடுத்துடணும், இந்த லெவலுக்கு மேலே வாங்கக்கூடாது, இந்த லெவல் தான் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுக்காக தான் ஒரு இனிஷியேஷன் பார்த்தீங்கன்னா வாடகை அப்படின்றது ரொம்ப முக்கியம். வேளாண்மை பொறியியல்
வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை வாடகை 2.0 சேவையின் வாயிலாக வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை வலுப்படுத்த நடப்பாண்டில் 60 டிராக்டர்கள், அதற்குரிய இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் 19 கோடியே 22 லட்சம் ரூபாயில வந்து மதிப்பீடு செய்யப்படுது. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். வாடகை 2.0. ஸோ அடுத்து பாருங்க, நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் குறித்த மாபெரும் கண்காட்சி. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நவீன இயந்திரம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் எளிமையா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மெகா எக்ஸ்போ மாதிரி தான். சரிங்களா? ஒரு இடத்துல ஒரு ஹப் மாதிரி இருக்க திருச்சி, மதுரை, சென்னை இந்த மாதிரி இடங்கள்ல, இல்லைனா விவசாயிகள் அதிகம் வந்து கூடுற இடமா இருக்கிற இடங்கள்லாம் இதை பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மற்றவங்களுக்கு இது தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு கருவி, இந்த மாதிரி ஒரு இயந்திரங்களை நம்ம வாங்கினா பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு அவங்க தெரியப்படுத்திக்கலாம். சரியா? அதுக்காக தான் இதை கொடுத்துருப்பாங்க. இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெல் அறுவடை அப்படின்ற ஒரு திருவிழா வந்து கொண்டாடுவாங்க. நெல் திருவிழானே அதை வந்து கொண்டாடுவாங்க. பல வகையான நெல் ரகங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரிசைப்படுத்துவாங்க. சரியா? பார்த்துருக்கீங்க அப்படின்னா, தெரிஞ்சதுன்னு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்து இந்த விஷயங்களை தான் அதில் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும் இந்த கண்காட்சி எதுக்காக அப்படின்னா, புதுமையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்களின் பயன்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். சரியா? வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் ஆகியோருக்கிடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி முறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகை செய்யப்படும். என்னதான் ஆள் பற்றாக்குறை இருந்தாலும், என்னதான் அடுத்து நம்ம வந்து ஆள்கள் இல்லைனாலும் அடுத்த இயந்திரத்தை தான் நம்ம சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கான அடுத்த ஸ்டெப் கொண்டு போவோம் அப்படின்றது தான் அதை இனிஷியேஷன் பண்ணியிருக்கிறாங்க. மனிதர்கள் வந்து ஆள் கிடைக்கல அப்படின்றதுனால இயந்திரத்தை நாட வேண்டிய சூழ்நிலை இருக்க தான் செய்யுது. வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். அக்ரி பிஸ்னஸ் கைடன்ஸ் பியூரே. விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவோருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீடு பற்றிய விழிப்புணர்வு, முதலீடு தொடர்பான திட்டங்கள், அறிக்கைகள் தயாரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, வேளாண் வணிக வழிகாட்டுதல் மையம் அப்படின்றத ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வந்து அதுக்கான நிதி ஒதுக்கீடு. அடுத்து பாருங்க, சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி, MISPSRF அப்படின்னு அதை சொல்றாங்க. போன்ற தக்காளி போன்ற எளிதில் அழகக்கூடிய விளைபொருட்கள் வந்து அதோட வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விவசாய விற்பனை வாரியத்தின் மூலம் 4,26,00,000 ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க. இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகிய விலை நிலைப்படுத்த முடியும். 1 கிலோனா இவ்வளவுதான், 10 கிலோனா இவ்வளவுதான், ஒரு மூட்டைனா இவ்வளவுதான், ஒரு பேரல்னா இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை விலை என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட்டில் அவங்க நினச்சதை விட கூட இருந்தால் ஓகே, சரிங்களா? நினச்சதை விட கம்மியாக இருக்குன்னா அதை கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா டேக் கேர் பண்ணிட்டு குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்றத மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்றதை கொடுத்துருவாங்க. சரி. அடுத்து வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம், அக்ரிகல்ச்சர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மார்க்கெட் எக்ஸலன்ஸ் சென்டர். நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்தலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கிட்டத்தட்ட 213 நாம். அந்த நாம் அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், அனைத்து கட்டமைப்பு தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு, பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்பங்களுடன் நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் AIMEC ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். சரியா? அடுத்து பாருங்க, நீலகிரி மாவட்டம் உதகையில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம். குறிஞ்சி மண்டலமான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற நம்ம தமிழில் கேள்விப்பட்டிருப்போம். தமிழோட நிலப்பகுதியில் பிரிக்கப்பட்டிருந்ததை. அதில் குறிஞ்சி மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்டம், காய்கறிகள், நறுமணப் பொருட்கள், மலர் பொதுவான அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் பயிரிடப்படுகிறது. இருப்பினும் இந்த பயிர்கள் வந்து சரியான விளைபொருட்களாக விளைவித்து அவற்றை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் இருக்குது. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வரது, அதை பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கேருந்து அதை கெட்டு போகாமல் திரும்ப இங்கே வந்து விற்கிறது, இதெல்லாம் நிறையா அவங்க ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீலகிரி மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கவும், அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும், விளைபொருட்களுக்கு உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். சரியா?
ஸோ இதுதான் இதுக்காக நிதி ஒதுக்கீடு 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்து தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் உயிர்மை வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். ஸோ இந்த நம்மாழ்வார் அவர்களோட பேரில் பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மை வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அப்படின்றத 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தஞ்சை மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரியா, இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான டிகிரியாக ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம், அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உற்பத்தி மையம் அமைக்க போகிறாங்க. சரியா, உணவு பதப்படுத்துறதுக்கான ஒரு உற்பத்தி மையம், அது ஒரு ஹப்பாக மாறப்போகுது. எம்எஸ்எம்இக்கெலாம் ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கும், அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பால்வளம், தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவது மூலம் இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 4.7% பங்களிப்பை வழங்குகிறது. இது முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாநிலத்தின் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு ஒரு ஆளுக்கு இண்டிவிஜுவலாக 4.7 கிராம் அப்படின்ற அளவில் இருக்குது. ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதி செய்வதில் பால்வளத்துறை முக்கிய பங்கை வகிக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு தரமான தென்னை கன்றுகள் உற்பத்தி 2024-25 மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தென்னை கன்றுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஸோ 2025-26 பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறை மூலமாக இது விநியோகம் செய்யப்படுகிறது. ஸோ இது மூலயமா 2,50,000 தென்னை கன்றுகள் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஸோ அடுத்து பாருங்க, வனத்துறை 2026-27 ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும், வேளாண் வருவாயை பன்முகப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும், திறனை மேம்படுத்தவும் 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள், கிட்டத்தட்ட 51,000 தேக்கு மரக்கன்றுகள், 20 லட்சம் வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளது. சரியா, ஸோ இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10 லட்சம் சில்வர் ஓக் மரக்கன்றுகள் நடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ திட்டத்தோட ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. சரியா, இது ஒரு திருக்குறள் ஆரம்பிக்கும் போது ஒன்று இருக்கிற மாதிரி முடியும் போது ஒன்று இருக்குது. கொடை அலி செங்கோல் குடிஓம்பல் 4 உடையானம் வேந்தற்கு ஒளி. கொடை, இரக்க குணம், நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல், நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளையும் உடைய வேந்தன் வேந்தருக்கெல்லாம் ஒளிவிளக்காவான் அப்படின்ற குரலோட இந்த பட்ஜெட் செஷனை முடிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்ற ஔவையாரோட வாக்கையும் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதோட நம்ம இந்த பட்ஜெட் செஷனோட இருந்த முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே நிறைவடையுது. இதுக்கு கூடவே நீங்கள் அந்த பேஜஸை ஃபுல்லாகவே கொடுத்துருக்க எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஒரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. முக்கியமான ஹைலைட்ஸை நம்ம பார்த்தாச்சு. சரியா, ஸோ கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 2015 பிஎம் கிருஷி சஞ்சய் யோஜனா அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கிறாங்க. PMKY அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். நீர்ப்பாசனத்துக்கு தேவையான நீரினை உறுதி செய்தல், நீர்ப்பாசன பரப்பினை அதிகப்படுத்தல் மற்றும் பயன்படுத்தும் நீரின் அளவை குறைத்தல், இதான் இதோட மோட்டிவ் 2015. அடுத்து 2015 PM கிஷான், ஓகேவா, கிஷான் சம்மான் நிதி அப்படின்றத ஏற்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா 3 தவணைகளாக விவசாயிகளுக்கு கொடுத்துறாங்க. அடுத்து PKVY அப்படின்றது பாரம்பரகாட் கிருஷி விகாஸ் யோஜனா, ஓகேவா, இயற்கை முறையில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்தவும் மண் வளத்தை மேம்படுத்தவும் 2015 அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா, இத்திட்டமானது தேசிய நீடித்த வேளாண்மை இயக்கம் மற்றும் மண்வள மேலாண்மை போன்ற திட்டங்களின் நீட்சியாகும். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து ராஷ்டிரிய கோகுல் மிஷன் 2014 உள்நாட்டு கால்நடை இடங்களின் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்புறம் டைரிங் அவங்களுக்கு கீழே தான் செயல்படுது. அடுத்து PM பிராணம் 2023. ஸோ இது மாற்று உரங்களின் பயன்பாடு, எடுத்துக்காட்டு உயிரி உரங்கள் மற்றும் இயற்கை வேளாண்மை அவற்றை ஊக்குவித்தல். இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய போன குரூப் 1 கேட்டிருந்தாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, செழிப்பு உரம், ஈரக்கழிவிலிருந்து தயாரிக்கப்படும் இயற்கை உரம், நகர்ப்புறங்களில் சேகரிக்கப்படும் மட்கும் குப்பைகள் நுண்ணறவு கூடங்கள் மூலம் இயற்கை உரமாக மாற்றப்படும். அடுத்து திரவ நானோ யூரியா, லிக்விட் நானோ ஃபெர்டிலைசர். இது எதுக்காக அப்படின்னா பாருங்க, மரபுசார் யூரியாவை விட அதிக பயன்பாடு கொண்டது. 85 to 90% எஃபிஷியன்ட் கம்பேர்ட் டு கன்வென்ஷனல் யூரியாஸ். 25% எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இதோட முக்கியம் என்ன, ரிடக்ஷன் இன் சாயில் டீக்ரடேஷன், மண்வள சீர்கேடு தடுப்பு, ரிடக்ஷன் இன் வாட்டர் பொல்யூஷன், அடுத்து ரிடக்ஷன் இன் கிரீன் ஹவுஸ் கேஸ் மிஷன், அடுத்து இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர்.
ஸோ அடுத்து பிஎம் ஃபைசல் பீமா யோஜனா பாருங்கள் 2016 கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து தோட்டப்பயிர்களுக்கும் பணப்பயிர்களுக்கும் இது முக்கியத்துவம் கொடுக்குது. சரியா? அடுத்து பிரதான் மந்திரி கிஷான் மன் ஜன்தன் யோஜனா, சரியா, மன்தன் யோஜனா, பிஎம் கேஎம்ஒய். ஸோ சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு சமூக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ வருஷம் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட இந்த சிறு குறு விவசாயிகளுக்காக. அடுத்து பிஎம் கிசான் சம்பதா யோஜனா 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஏம் பாருங்க, டு கிரியேட் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் எஃபிஷியன்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். எதுக்குன்னா ஃபுட் ப்ராசஸ்க்காக, உணவு பதப்படுத்தல வந்து சங்கிலி தொடராக வந்து மேலாண்மையோட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சரியான விநியோகம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஏற்படுத்தியிருப்பாங்க. சரியா? தேனி, திண்டிவனம், மணப்பாறை ஆகிய இடங்கள்ல இதுக்காக இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், வேளாண் சந்தைப்படுத்துதல் பார்த்தீங்க அப்படின்னா 2016 ஏப்ரல் 14 கொண்டு வந்திருக்காங்க. நான் தான் அந்த கேட்டேன் ஏற்கனவே நாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், அதான் நாம் அப்படின்னா எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, கிருஷி உதான் திட்டம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எளிதில் அழுகக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து மலைப்பாங்கான பிரதேசங்களையும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் பழங்குடியின பகுதியிலிருந்து பிற நாடு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லுதல் தான் இந்த கிருஷி உதான் திட்டம். சரியா? எடுத்துக்காட்டு தக்காளி, வெங்காயம், அந்த மாதிரி பொருட்கள். அடுத்து மகரிஷி அப்படின்ற ஸ்கீம், இது வந்து சிறுதானியங்கள் தொடர்பான ஆராய்ச்சிக்காக இதை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ 2025 அடுத்து பிஎம் தானியா கிருஷி யோஜனா அப்படின்றது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 36 திட்டங்களை ஒருங்கிணைச்சு இது வந்து பின்தங்கியுள்ள ஒரு 100 மாவட்டங்கள் இந்தியா ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் பண்ணி அவங்கள மேம்படுத்துகிறாங்க. சரியா? அடுத்து தமிழ் மண் வளம் அப்படின்றது போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணி உள்ளது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மண்ணில் உள்ள சத்துக்கள் வந்து நிலைநிறுத்தி அதை வந்து மக்கள் மண்ணோட தன்மையை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து பயிரிடணுன்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் மண் வள அட்டைன்னு ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ அதோட பேர் வந்து மண் நல அட்டைன்னு மாறி இருக்கு. அடுத்து வாடகை, நவீன கருவிகளை வந்து வாடகைக்கு வாங்கி வேளாண்மையில் ஈடுபடுத்துறதுக்காக. அடுத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இப்போதைக்கு இதோட பேர் ஃபியூச்சரில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாருங்க, மண்ணுயிர் காப்போம் திட்டம், MKMKS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பசுந்தாள் உர பயன்பாடுகள் மற்றும் மண் வளத்தை பேணி காக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா உயிரி உரங்களை வந்து பயன்படுத்துறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாருங்க, உழவர் சந்தை முதல்ல 1999 இதே 1999 பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான பெண்களை வந்து தவறாக சித்தெடுத்தலுக்கு எதிரான சட்டமும் அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சி வச்சு தான் உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து GM கடுகு அப்படின்ற ஒரு ஸ்கீம், இரண்டாவது பயிர் முதலாவது உணவு பயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து காட்டன் பற்றி. இதெல்லாம் சின்ன சின்ன கன்னட் தான், அதனால தான் ஸ்பீடாக போகிறேன். ஒன்றும் விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு டீட்டெயிலாக இல்லை. உங்களுக்கு பைலிங்களாகவே அதை கொடுத்துருக்குறேன். ஒரு தடவை அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு தடவை வாசித்து பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நெட்டில் மட்டும் ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்து கொஞ்சம் டீட்டெயில் ஏதாவது கிடைச்சாலும் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் போதும், செலக்டிவாக இருந்தால் போதுன்ட்டு இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக கொண்டு வந்திருக்கேன், போதும் பார்த்துக்கோங்க. ஸோ BB நாட் டெக்னாலஜி, இது வந்து பருத்தியில் வந்து இளஞ்சிவப்பு புழுக்கள் வந்து வராமல் இருக்கிறதா வந்து கம்மி பண்ணுறதுக்காக BB நாட். ஸோ ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இனிஷியேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து PM கிசான் சம்ருதி கேந்திராஸ், PMKSK அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சருக்காக ஒரு மேகசின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, TNPSசியில் கேட்டிருந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி விவசாய நிலத்தின் அளவு மற்றும் தமிழ்நாடு விவசாயத்தில் அதன் பங்களிப்பு, குறு விவசாயம், சிறு விவசாயம், நடுத்தர விவசாயம் எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொண்டு வரக்காங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். சும்மா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு டவுட்லாம் இருப்போமா? டவுட்டில் இருக்கக்கூடாது, கேட்பாங்கன்றதுக்காக ப்ரூஃப் தான். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, ஸ்கீம்ஸை வந்து விவசாய மேம்பாட்டிற்கான பின்வரும் திட்டங்களை காலவரிசைப்படுத்த சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பாருங்க. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், அடுத்து நேஷனல் பல்சஸ் டெவலப்மெண்ட் மிஷன், அடுத்து ஜூட் டெக்னாலஜி மிஷன், நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றதையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ரைட்டா? இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு எந்தெந்த வருஷம் எதாவது கொண்டு வந்தாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இது எல்லாமே உங்களுக்கான கொஸ்டின். இல்லை நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினை ஆன்சர் எடுத்துகிட்டு வராமல் அப்படியே உங்கள்கிட்ட டிஸ்கஷனாக வச்சுக்கலாம், உங்கள்கிட்ட ஆன்சர் கேட்டு சொல்லலான்னு. பட் என்னென்ன பிரச்சனைனா, இதில் ஆன்சர் மார்க் ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால தான் ஸ்பீடாக போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. என்னடா நிப்பாட்டி பார்க்க விடாமல் ஸ்பீடாக போகிறீங்கன்னு யோசிக்காதீங்க.
ஆக்சுவலாக நான் ஒரு பிளான் பண்ணது அந்த மார்க் எடுத்துட்டு அதில் டிஸ்கஷன் பண்ணலான்ட்டு, மார்க் அதில் வந்துடுச்சு. பரவாயில்ல, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்கல. ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்றதால அதை நிப்பாட்டிட்டாங்க. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பொது வழங்கல் முறை, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குல்ல, இப்போ ரேஷன் கடையில் இருக்காங்களா, அதுதான். இந்த பொது வழங்கல் முறையின் கீழ் தமிழ்நாடு அரசு அதன் ஒரு நலத்திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவு பண்டங்களை மலிவு விலையில் வழங்குகிறது. கரெக்ட் தான். இந்திய உணவு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் வறுமை ஒழிக்கும் நோக்கத்தோடு அத்தியாவசிய பண்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சரியா? கரெக்ட் தான். ஸோ ஏயும் கரெக்டு, கூட்டுறவு கரெக்டு, காரணமும் கரெக்டு, சரியான விளக்கம் தான். இந்த கூற்று காரணம் சரியா விளக்கம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த கூற்றை படிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டானு பார்த்துக்கோங்க, காரணத்தை படிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டானு பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் காரணத்தை கூற்றாவும் கூற்ற காரணமும் மாற்றி யோசிச்சு பாருங்க. எப்படின்னா, காரணத்தை படிச்சுட்டு ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டை போட்டு பாருங்க. பிகாஸ் ஆஃப், ஏனெனில், ஆகையால் அப்படின்னு போட்டு பாருங்க. இதோட கண்டினியூட்டியா இது வருதுன்னா கூற்று காரணம் சரி, சரியா விளக்குறது. இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் தான், எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் 50-50 சான்ஸா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரிப் இரிகேஷன், கல்டிவேஷன் ஆஃப் சாயில் சீட், கல்டிவேஷன் ஆஃப் செல்ஸ், பயோ ஃபெர்டிலைசர். ஸோ வேளாண்மையில் எவ்வாறு வேதிய உரங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உயிரி உரத்தை பயன்படுத்தினாலே மற்ற எல்லாத்தையுமே தவிர்க்க முடியும். அப்போ 4 மட்டும் தான் கரெக்ட். ஸோ கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அதோட எய்ம் என்னன்றதை கேட்டிருக்கிறாங்க. சரி, இன்க்ரீசிங் த கல்டிபிள் ஏரியா, பிரிங்கிங் ஃபாலோ ஆன் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன், சேஞ்சிங் த கிராப் பேட்டர்ன் வித் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ கிராப்ஸ், ஆகுமெண்டேஷன் வாட்டர் ரிசோர்சஸ். ஸோ இது எல்லாமே தான் இதோட முக்கியமான நோக்கங்களாக இருந்திருக்கு. சரியா? ஸோ காட்டன் ஏஸ் செயலி, காட்டன் ஏஸ் ஆப் அப்படின்றது எதோட ரிலேட் பண்ணுதுன்னா, செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்பு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்திருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நபார்ட் பேங்க் பற்றி கேட்டிருந்தேன்னா இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த கேசிசி வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிசான் கிரெடிட் கார்டு வந்து 1998 யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்பிஐயும் நபார்டோட இனிஷியேஷன், மைய வங்கி மற்றும் நபார்ட். ஸோ அடுத்து புரட்சிகளை பற்றி கொடுத்துருவாங்க. நீல புரட்சி, சாம்பல் புரட்சி, வெள்ளி புரட்சி, தங்க நூலிலை புரட்சி. ஸோ இது என்ன பண்ணுறான் அப்படின்னா அதோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். சரியா? ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக்ஸில் அதெல்லாம் பார்த்தது தான். அடுத்து பின்னவரும் பயிர் மதிப்பீட்டு நில ஆவணங்கள், டிஜிட்டல் மயமாக்குதல், பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஆகியவை குறித்து மத்திய பட்ஜெட் 2022-23 அறிவிக்கப்பட்டது எது? சரியா? கிசான் ட்ரோன்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது மத்திய பட்ஜெட் சம்மந்தமாக 2022-23 உள்ள கொஸ்டினை நம்ம எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்டும் பார்க்கணும், தமிழ்நாடு உள்ளதும் பார்த்துக்கணும். அப்போ பட்ஜெட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரூஃபாக தான் சொல்ல வரேன். சரியா? அடுத்து கிஷான் ராத் அப்படின்ற செயலி எதுக்காக அப்படின்னா, வேளாண் பொருட்களை வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்து, டிரான்ஸ்போர்ட்டிங் அக்ரி இல்லைனா அக்ரோ ப்ராடக்ட்ஸ். ஸோ கரிம வேளாண்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பெரியவர் முறையில் அது வந்து பிரபலம் அடைந்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழல் அடிப்படையிலான பூச்சிக்கொல்லி கட்டுப்பாடுகள், விலங்கு மற்றும் கழிவுகள் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பணிகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் உரங்களை பயன்படுத்தும் இயற்கை வேளாண்மை அடிப்படையிலான விவசாய முறை. அப்போ கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. சரியா விளக்குதான்னு கேட்டால் ஆமாம், சரியா விளக்குகிறது தான். சரியா? கலைஞரின் அனைத்து கிராம வளர்ச்சி திட்டம் முக்கிய நோக்கம், ஏற்கனவே கேட்டிருந்த கொஸ்டினே திரும்ப அப்படி ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதில் ஒன்று மட்டும், தேர்டு மட்டும் வராது. புதிய பயிர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் புதிய பயிர்களை மூலம் பயிர் முறையை மாற்றுதல். சரியா? சேஞ்சிங் த கிராப்ஸ் பேட்டர்ன் வித் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ கிராப்ஸ். இது போன வரையும் கேட்டிருந்தாங்களா? ரைட். இப்போ இதில் பாருங்க அப்படின்னா, புதிய பயிர்களை அறிமுகப்படுத்தும் போது அது வந்து மாறாது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ரைட். ஸோ அப்ரிவேஷன் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. கேவிகே, எஸ்எம்ஏஇ, என்எஸ்டிஏ, ஏடிஎம்ஏ இந்த மாதிரிலாம் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கிஷான் விகாஸ் கேந்திரான் இருக்கணும், இங்கே வந்து விக்ஞான் அப்படின்னு இருக்கு, அது மட்டும்தான் ராங். மீதி எல்லாமே கரெக்ட். சரியா? வேளாண் விரிவாக்க துணை நடவடிக்கை. ஸோ அடுத்து ஏற்கனவே பார்த்த அதே கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஜூட் சணல் தொழில்நுட்பம். இந்த சணல் மூலயமா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து ஏற்றுமதிக்காக வரி கிடையாது, அதுக்கு பதிலாக மானியம் கொடுக்குறாங்க. அது சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து உழவன் கைபேசி, அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ அடுத்து இதுவும் ஒரு அப்ரிவேஷன் வச்சுன்னா ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போது என்ன பண்ணணும்னா, நம்ம அப்ரிவேஷன் வேர்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கணும் முக்கியமாக.
கிசான் ரயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. யாருக்கு நடுவில் அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கும் பீகாருக்கும் நடுவில். கிஷான் ராத்னு ஒன்று பார்த்தோமா, அக்ரோ ப்ராடக்ட்ஸ் இருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதே மாதிரி இது கிஷான் ரயில். அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைத்து நீடிக்கும் பசுமை புரட்சி உட்கருத்துக்கள் எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. நிலம் துண்டாடுவதப்படுதலை தடுத்தல், அது தவிர மீது எல்லாமே இதில் இருக்கு. ஸோ கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் வந்து ஸ்பீடாக போகிறேன். சரியா? நீங்கள் நிப்பாட்டி ஒரு தடவை கிளியராக பார்த்துட்டு ஆன்சர் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து விவசாய உற்பத்தியாளர் கூட்டுறவு கழகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெட்டு போகாமல் பொருட்களை காப்பது தவிர மீது எல்லாமே அவங்களோட நோக்கம் தான். சௌகரியமான விற்பனை, உற்பத்தி பொருட்களோட அதிகப்படியான கடன் வழங்குதல், விவசாய உற்பத்தி செய்த பொருட்களை அதிக விற்பனைக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்தல். சரியா? அடுத்து பின்னொன்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் கொடுத்து கண்டென்ட் கொடுத்து அதை எதுக்காகன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நீட்ஸ் திட்டம், அம்ருத் திட்டம், ஸ்வச் பாரத் அபியான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அக்ரியை பேஸ் பண்ணி கொஷின்ஸ்லாம் வருதுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது? நெல். ஸோ உழவன் கடன் அட்டை 1998லேருந்து 1999 கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? ஓகே, வெரி குட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த செஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஜென்ரல் பட்ஜெட்டும் பார்த்தாச்சு, அக்ரி பட்ஜெட்டும் பார்த்தாச்சு. ஸோ இதுக்காக கொடுத்த ஸ்கீம்ஸ் மட்டும் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மாழ்வார் விருது, வெற்றி விவசாய விருது, அடுத்து அஞ்சலை அம்மாள் விருது, அண்ணல் அம்பேத்கர் விவசாய உறுதி திட்டம், வான்மகள் திட்டம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸையும் இனிஷியேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இது இல்லாமல் நம்ம வேறு என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் சொல்லிடுறேன். அதை ஒரு தடவை ரிவிஷனுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? நோட் எடுத்துக்கோங்க, நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உலகெல்லாம் ஒளிவிளங்கும் உழவர் உளும் உழவாளே அப்படின்னு சொன்னது யார்? கமெண்ட் பண்ணுங்க. உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் அப்படின்னு சொன்னது யார்? அடுத்து 1960லேருந்து 80 வரையிலான காலம் வந்து என்ன வகையான காலம்னு பிரிச்சிருப்பாங்க. 1980 வந்து அது என்ன வகையான காலம்? 2000 பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து துல்லிய பண்ணையம், நுண்ணீர் பாசனம், மதிப்பு கூட்டல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்து ஏஏயோட காலம் அப்படின்றத எந்த வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்து சொல்கிறாங்க? எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஷின்ஸ் தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதனால தான். ரைட். அடுத்து பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்றத எப்போ இனிஷியேஷன் பண்ணாங்க? குறுவை தொகுப்பு திட்டம் அப்படின்றது என்ன சொல்லுது? சரியா? நிறைய இது இங்கே பார்த்ததையும் நான் கேட்டிருக்கேன், ஜென்ரலாக உள்ளதையும் கொஸ்டின் கேட்குறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மண்வளத்தை பாதுகாக்க தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க? சரியா? அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம் NPOP அது என்ன சொல்லுது? ஓகேவா? அடுத்து நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அது என்ன சொல்லுது? அடுத்து வாடகை 2.0 ஸ்கீம் என்ன சொல்லுது? வெற்றி வான்மகள் திட்டம் இப்போ பார்த்தோம், அதையும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? அடுத்து மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது அப்படின்றவர் யாருக்கு கொடுக்குறாங்க? அடுத்து மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் சிறு குறு விவசாய விருது இதெல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்கன்றத இப்போ பார்த்ததோட கொஸ்டின்ஸ் தான் நான் இப்போ ஷார்ட்டாக கேட்குறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்றனால திரும்ப ரீகால் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you soon.